தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. புதிய பாதையில் புறப்பட்டு செல்வோம், நானிலமெங்கும் புதியதாக்குவோம், பழையன களைவோம், பாதை மாற்றுவோம், இயேசு கிறிஸ்துவில் புதுப்படைப்பாவோம். புதிய பாதையில் புறப்பட்டு செல்வோம், நானிலமெங்கும் புதியதாக்குவோம், பழையன களைவோம், பாதை மாற்றுவோம், இயேசு கிறிஸ்துவில் புதுப்படைப்பாவோம். என் வழியாய் அல்லாமல் தந்தையிடம் வருவதில்லை, நானே வழியும் உண்மையும் உயிரும் என்றார். என் வழியாய் அல்லாமல் தந்தையிடம் வருவதில்லை, நானே வழியும் உண்மையும் உயிரும் என்றார். புனித பாதையில் வாழ்வை அடைந்திட, புனித பாதையில் வாழ்வை அடைந்திட சென்றிடுவோம், புத்துலகம் படைத்திடுவோம் நாம். சென்றிடுவோம், புத்துலகம் படைத்திடுவோம் நாம். புதிய பாதையில் புறப்பட்டு செல்வோம், நானிலமெங்கும் புதியதாக்குவோம், பழையன களைவோம், பாதை மாற்றுவோம், இயேசு கிறிஸ்துவில் புதுப்படைப்பாவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. திருவருகை காலத்தின் 2வது ஞாயிற்று திருப்பலியில் பங்கெடுக்க வந்திருக்கும் இறைமக்கள் அனைவரையும் புனித அல்போன்சா அன்பியம் சார்பாக வருக வருகவென அன்போடு வரவேற்கின்றோம். கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை எதிர்நோக்கி காத்திருந்து அதற்காக நம்மை நாமே தயாரித்துக் கொண்டிருக்கும் நாம் இன்று அமைதி என்ற தலைப்பில் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று திருமுழுக்கு யோவான் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். நாங்கள் ஆபிரகாமின் வழி வந்தவர்கள், ஆபிரகாம் எங்கள் தந்தையே. எனவே நாங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும், எத்தகைய செயல்களை செய்தாலும் இறையாட்சியில் எங்களுக்கு மட்டுமே இடம் உண்டு, நிலை வாழ்வும் எங்களுக்கு மட்டுமே உண்டு என்ற எண்ணத்தோடு வாழ்ந்த யூதர்களை பார்த்து திருமுழுக்கு யோவான் எச்சரிக்கிறார். நாங்கள் மனம் மாறிவிட்டோம் என்று சொற்களில் சொல்வதை நிறுத்திவிட்டு அதை உங்கள் செயல்களில் காட்டுங்கள் என்றும் அறிவுறுத்துகிறார். நீங்கள் மனம் மாறுவதற்காக நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், எனக்கு பின்வருபவர் உங்களுக்கு தூய ஆவியினால் திருமுழுக்கு தருவார் என்று கிறிஸ்துவின் வருகையை முன்னறிவிக்கின்றார். திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவரும் மனமாற்றம் அடைந்து ஆண்டவர் தருகிற நிலையில்லா வாழ்வை பெற வேண்டியது நம் ஒருவரின் கடமை என்பதை திருமுழுக்கு யோவான் நமக்கு உணர்த்துகிறார். நாம் மனம் மாறினால் ஆண்டவருடைய களஞ்சியத்தில் கோதுமை மணிகளாக இருப்போம், மனம் மாறாவிட்டால் பதர்களாக தீயில் சுட்டரிக்கப்படுவோம் என்பதை மனதில் நிறுத்தியவர்களாய் இறையருளை வேண்டி இத்திருப்பலியில் பக்தியோடு பங்கெடுப்போம். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தின் 2ஆம் ஞாயிறு
அமைதி என்ற சிந்தனையை தரக்கூடிய அந்த மெழுகுதிரியை இப்போது நாம் ஏற்ற இருக்கின்றோம். கிறிஸ்து பிறப்பு நமக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் நம்முடைய சமூகத்திற்கும் அமைதியை அருளும் என்பதையும், நாமே அந்த அமைதியின் கருவிகளாக, அமைதியின் தூதுவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறிக்கும் வகையிலும் இந்த நேரத்திலே நாம் இந்த அமைதி என்ற சிந்தனையை தரக்கூடிய இந்த மெழுகுதிரியை ஏற்றுகிறோம். இன்றைய திருவழிபாட்டை சிறப்பிக்கின்ற புனித அல்போன்சா அன்பியத்திலிருந்து வந்து இந்த திரியை ஏற்றுகிறார்கள். கிறிஸ்துவே இரக்கமையும், கிறிஸ்துவே இரக்கமையும், ஆண்டவரே இரக்கமையும், ஆண்டவரே இரக்கமையும். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கம் உள்ளவருமான இறைவா, உம் திருமகனை எதிர்கொள்ள விரைந்து செல்வோரை உலகம் சார்ந்த செயல்கள் எவையும் தடை செய்யாதிருப்பனவாக. விண்ணக ஞானத்தின் படிப்பினையோ எங்களை அவருடன் தோழமை கொள்ள செய்வதாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முன்னுரை. இன்றைய முதல் வாசகமானது எசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. மானிட மகனின் வருகையை பற்றியும் அவர் வருகையின் போது ஏழை எளியவர் தீயவர்கள் இடையே அவரின் நிலைப்பாடு பற்றியும் எசாயா இறைவாக்கினர் நமக்கு எடுத்து கூறுகின்றார். இறைமகனின் வருகையின் போது சிங்கக்குட்டியும் கொழுத்த காளையும் கூடி வாழும் பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும். பச்சிலம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும். அதேபோல் பல்வேறு இயல்புகளை கொண்ட நாம் ஒன்றிணைந்து ஒரே குடும்பமாக வாழ வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை எடுத்துரைக்கும் இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவிமெடுப்போம். முதல் வாசகம். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வசனங்கள் 1 முதல் 10 முடிய. ஆண்டவருக்குரிய நாளில் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும். அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனி தரும். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரைத்திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு, இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். அவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார். கண் கண்டதை கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார். காதால் கேட்டதை கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார். வார்த்தை எனும் கோலினால் கொடியவரை அடிப்பார். உதட்டில் எழும் மூச்சினால் தீயோரை அழிப்பார். நேர்மை அவருக்கு அரைக்கச்சை, உண்மை அவருக்கு இடைக்கச்சை. அந்நாளில் ஓநாய் செம்மறியாட்டுக்குட்டியோடு தங்கியிருக்கும். அக்குட்டியோடு சிறுத்தை புலி படுத்துக் கொள்ளும். கன்றும் சிங்கக்குட்டியும் கொழுத்த காளையும் கூடி வாழும். பச்சிளம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும். பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும். அவற்றின் குட்டிகள் சேர்ந்து படுத்து கிடக்கும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வலையில் விளையாடும். பால் குடி மறந்த பிள்ளை கட்டுவிரியன் வலையினுள் தன் கையை விடும். என் திருமலை முழுவதிலும் தீமை செய்வார் எவரும் இல்லை, கேடு விளைவிப்பார் யாரும் இல்லை. ஏனெனில் கடல் தண்ணீரால் நிறைந்திருக்கிறது போல மண்ணுலகம் ஆண்டவராம் என்னை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும். அந்நாளில் மக்களினங்களுக்கு சின்னமாய் விளங்கும் ஈசாயின் வேரை பிற இனத்தார் தேடி வருவார்கள். அவர் இளைப்பாறும் இடம்
மாட்சி நிறைந்ததாக இருக்கும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பதில்: ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். 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 கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரசமைந்தரிடம் உமது நீதி விளங்க செய்யும். அவர் உம் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோர்க்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். அவர் காலத்தில் நீதி தழைத்தோங்குவதாக. நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலில் இருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றலில் இருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. கதிரவன் உள்ளவரையில் அவர் பெயர் நிலைப்பதாக. அவர் மூலம் மனிதர் ஆசி பெற விளைவாராக. எல்லா நாட்டினரும் அவரை நற்பேறு பெற்றவர் என வாழ்த்துவாராக. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்து இயேசு நம் அனைவரையும் ஏற்றுக்கொண்டது போல நாமும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு கடவுளை பெருமைப்படுத்த வேண்டும் எனவும், கிறிஸ்துவின் மீட்பு நம் அனைவருக்கும் பொதுவானது என்பதையும் நமக்கு நினைவூட்டும் இவ்வாசக வரிகளுக்கு கவனமுடன் செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். மக்கள் அனைவரையும் கிறிஸ்து மீட்கிறார். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவசனங்கள் 4-9. சகோதர சகோதரிகளே, முற்காலத்தில் எழுதப்பட்டவை அனைத்தும் நமக்கு அறிவுரையாகவே எழுதப்பட்டன. மறைநூல் தரும் மன உறுதியினாலும் ஊக்கத்தினாலும் நமக்கு எதிர்நோக்கு உண்டாகிறது. கிறிஸ்து இயேசுவின் முன்மாதிரிக்கு ஏற்ப நீங்கள் ஒரே மனத்தினராய் இருக்குமாறு மன உறுதியையும் ஊக்கத்தையும் தரும் கடவுள்
உங்களுக்கு அருள் புரிவாராக. இவ்வாறு நீங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவரை ஒருவாய்ப்பட போற்றி புகழ்வீர்கள். ஆகையால் கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போது கடவுளை பெருமைப்படுத்துவீர்கள். என் கருத்து இதுவே: கடவுள் உண்மை உள்ளவர் என்பதை காட்டுமாறு கிறிஸ்து விருத்த சேதனம் செய்து கொண்டவர்களுக்கு தொண்டரானார். மூதாதையருக்கு தரப்பட்ட வாக்குறுதிகளை உறுதிப்படுத்தவும் பிற இனத்தார் கடவுளுடைய இரக்கத்தை பார்த்து அவரை போற்றி புகழவும் இவ்வாறு தொண்டரானார். ஆகவே பிற இனத்தாரிடையே உம்மை போற்றுவேன், உமது பெயருக்கு புகழ் மாலை சாற்றுவேன் என இதை குறித்து மறைநூலில் எழுதியுள்ளது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. Alleluia, 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 alleluia. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பேர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 1 முதல் 12 வரை. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் யூதேயாவின் பாலை நிலத்துக்கு வந்து, மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றி வந்தார். இவரை குறித்தே பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது: ஆண்டவருக்கான வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்துள்ளார். இந்த யோவான் ஒட்டக முடியாலான ஆடையை அணிந்திருந்தார், தோள் கச்சையை இடையில் கட்டியிருந்தார், வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் உண்டு வந்தார். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்திலும் இருந்தவர்கள் அவரிடம் சென்றார்கள். அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். பரிசேயர் சதிசேயருள் பலர் தம்மிடம் திருமுழுக்கு பெற வருவதை கண்டு அவர் அவர்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களிடம் சொன்னவர் யார்? நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தந்தை என உங்களிடையே சொல்லி பெருமை கொள்ள வேண்டாம். இக்கற்களில் இருந்தும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை தோன்ற செய்ய கடவுள் வல்லவர் என உங்களுக்கு சொல்கிறேன். ஏற்கனவே மரங்களின் வேர் அருகே கோடாரி வைத்தாயிற்று. நற்கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும். நீங்கள் மனம் மாறுவதற்காக நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னை விட வலிமை மிக்கவர். அவருடைய மிதியடிகளை தூக்கி செல்லக்கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் சுலகை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதரையும் பிரித்தெடுப்பார். தம் கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், ஆனால் பதரை அணையா நெருப்பிலிட்டு சுட்டெரிப்பார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய 3 வாசகங்களுமே கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு. அதனால் பிரசங்கமும் பெரிதாக தான் இருக்குமா அப்படின்னு கூட நீங்கள் எண்ணலாம்.
சில நேரங்களில் அப்படிதான் நாம் வாசகம் பெருசாக இருந்தால் அதற்கேற்ற விளக்கம் கொடுக்கும்போது சற்று அதிகமாக இருக்கும். சில நேரங்களில் நாம் அதை பெருசாக இருந்தாலும் எளிதாக புரிந்து கொள்ளலாம். சில ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் பிரதராக இருக்கும்போது நடந்த ஒரு நிகழ்வு தான். அப்போ நாங்கள் டிவி பார்க்கும்போது கிரிக்கெட்லாம் பார்த்தோம். நேற்றுலாம் சில பேர் பார்த்துருப்பீங்க. கிரிக்கெட் மேட்ச் பார்க்கும்போது ஒரு ஃபாதர், அவருக்கு அப்போ தான் புதுசாக கிரிக்கெட் பார்க்குறாரு. அந்த பிரதர் அங்கே போய் அவர் கிரிக்கெட் பார்க்கும்போது அந்த ஃபாதருக்கும் ஆர்வம் வந்து அவரும் பார்க்குறாரு. அப்போ அந்த ஃபாதர் வந்து பிரதர்கிட்ட கேட்டாரா, ஏன்பா ஒரு ஸ்டெம்பு விழுந்தா ஒரு ஆள் அவுட்டு, 3 ஸ்டெம்பு விழுந்தா 3 பேர் அவுட்டா அப்படின்னு கேட்டாராம். சில நேரங்களில் நாம் புதுசாக ஒன்றை கேட்கும் போதும் பார்க்கும்போதும் நமக்கு அது புரியாத ஒன்றாக இருக்கும். இன்றைய வாசகங்களும் ஏறக்குறைய அந்த ஒரு நிலையில் தான் இருக்கிறது. ஒரு ஈசோப் கதையாக அது இப்படி செல்லும். ஒரு ஆற்றின் இந்த பக்கத்திலே ஒரு தவளையும் ஒரு தேளும் வாழ்ந்து வருகின்றன. சில நாட்களில் அவை இரண்டும் நண்பர்களாகின்றன. அப்போது அந்த தேள் அந்த தவளையிடம், எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, இந்த ஆத்தருடைய அந்த பக்கத்துக்கு போகணும், நீ என்னை உன்னுடைய முதுகில் தூக்கி கொண்டு சென்று அந்த பக்கம் விடுவாயா என்று அந்த தேள் அந்த தவளையிடம் கெஞ்சி கேட்டது. அப்போது அந்த தவளை, உன்னை என்னுடைய முதுகில் சுமந்து செல்வதில் எனக்கு ஒன்றும் பெரிய சுமை கிடையாது, ஆனால் உன்னுடைய கொடுக்கை நினைத்தால்தான் எனக்கு பயமா இருக்கு, போகிற வழியில நீ என்னை கொட்டிட்டா எனக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறத நினைக்கும் போது பயமா இருக்கு அப்படின்ட்டு தவளை சொல்லுது. அப்போ அந்த தேள் சொல்லுது, ஐயோ நான் அப்படி செய்வேனா, நீ எனக்கு எவ்வளோ பெரிய உதவி செய்கிற, அந்த பக்கம் போகணுங்கிறது எனக்கு நீண்ட நாள் ஒரு ஆசை கனவு, அப்படி ஒரு பெரிய உதவி செய்கிற ஒன்றை போய் நான் கொட்டுவேனா, அதெல்லாம் செய்யவே மாட்டேன் அப்படின்ட்டு அந்த தேள் சொல்லுகிறது. அப்போது தவளை, ஆனாலும் எனக்கு உண்மையில் சந்தேகம் இருக்கிறது, என்னுடைய உள் மனது சொல்லுகிறது நீ கொட்டிவிட்டால் எனக்கு என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தை எனக்கு அது சொல்லுகிறது அப்படின்னு சொல்லும்போது உடனே அந்த தேள் சொல்லுகிறது, எங்க அம்மா சத்தியமா, அப்பா சத்தியமா, தேள் சத்தியமா, நான் உடனே எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு அப்புறம் அந்த தவளையும் நம்பி அதை ஏற்றிக்கொண்டு செல்கிறது. பாதி வழி போயிருக்கும். அந்த ஆற்றினுடைய அந்த நடுவில் போய்கொண்டு இருக்கின்ற பொழுது இந்த தேளானது அந்த தவளையை கொட்டிவிட்டது. உடனே அந்த தவளை, நண்பா நீ என்ன சொன்னாய், உன்னை எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லிதானே நான் உன்னை கூட்டிட்டு வந்தேன், இப்படி பண்ணிட்டியே என்று கேட்ட பொழுது அந்த தேள் சொன்னது, என்னை மன்னித்து விடு நண்பா, கொட்டுவது என்னுடைய இயல்பு, அந்த இயல்பை என்னால் மாற்றிக்கொள்ள முடியவில்லை என்று சொல்லுகிறது. அப்போது அந்த தவளை தேளிடம், முட்டாள் நண்பா, இப்போது நீயும் தானே மூழ்க போகிறாய் என்று சொல்லி அது இரண்டுமே மூழ்கி அது அப்படியே இறந்து விட்டதாம். ஆமன்பார்ந்தவர்களே, இது ஒரு சின்ன கதையாக இருந்தாலும் அந்த தேள் தன்னுடைய இயல்பை அதனால் மாற்றிக்கொள்ள இயலவில்லை. ஒரு குறிப்பிட்ட நேரம் அல்லது அதற்கான ஒரு குறிப்பிட்ட சூழல் அமைகின்ற பொழுது அது கொட்டிதான் ஆகிறது, அது கொட்டும் பொழுதுதான் அது தன்னுடைய இயல்பிலே இருக்க முடிகிறது என்று அது நினைக்கின்றது. ஆனால் மனிதர்கள் நாம் அப்படி இல்லை, நம்முடைய இயல்பை மாற்றிக்கொள்ள முடியும். இன்னும் ஆண்டவரை நோக்கி ஆண்டவருக்குரிய அந்த இயல்பை நாம் பெற்றுக்கொள்கின்ற பொழுது நம்மளுடைய இந்த மனித இயல்பை நம்மால் மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை இன்றைய வாசகங்கள் முன்வைக்கின்றன. நாம் கோபப்படுகின்ற மனிதர்களாக இருந்தால் அதிலிருந்து நம்மால் மாற்றிக்கொள்ள முடியும். இன்னும் அடுத்தவர்களை பற்றி நாம் குறை சொல்லுகின்ற ஒரு சுயநலமான, இன்னும் நாம் எப்போதுமே ஒரு வெறுப்போடு அடுத்தவர்களை பார்த்து ஒரு பழிக்கு பழி வாங்க வேண்டும் இத்தகைய அந்த உணர்வோடு நாம் இருந்தோம் என்றால் அதிலிருந்தெல்லாம் நம்மை மாற்றிக்கொள்ள முடியும் என்ற அந்த ஒரு அழகான ஒரு கருத்திலே தான் இன்றைய வாசகங்கள் 3 வாசகங்களுமே நமக்கு முன்வைக்கின்றன. இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், அதை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது நாம் சில நேரங்களில் இந்த பூங்காக்களுக்கு சென்றிருப்போம் அல்லது நமக்கு தெரிந்த ஒரு சில இடங்களில் நாம் இதை பார்த்திருப்போம். ஒரு மரம் அது பட்டு போயிருந்தால் அது மேலே உள்ள எல்லா அந்த கிளைகள் எல்லாவற்றையும் அதை வெட்டிவிட்டு கீழே இருக்கின்ற அந்த வேர்களையும் வெட்டிவிட்டு அதை அப்படியே ஏறக்குறைய ஒரு உட்கார்வதற்கு ஏற்ற வசதியாக ஒரு நாற்காலி போல அதை செய்திருப்பார்கள். சில பூங்காக்களில் நாம் அதை பார்த்திருக்கலாம். ஆனா அப்படி அந்த பட்டுப்போன அந்த மரத்திலிருந்து செய்யப்பட்ட அந்த நாற்காலியில் இருந்து என்றாவது ஒரு நாள் ஒரு தளிர் விடுமா, அதிலிருந்து ஒரு இலை வருமா என்றால் நிச்சயமாக அது பெரிய கேள்விக்குறிதான். அது வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா பல நாட்களாக பட்டு போனது, அதிலிருந்து ஒரு இலை வருமா என்றால் நிச்சயமாக வராது. ஆனால்
ஆண்டவர் அந்த காரியங்களை செய்ய முடியும் என்பதை தான் நாம் பார்க்கின்றோம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும், அதன் வேரிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனிதரும் என்பதுதான். ஏன்னா இஸ்ரேல் மக்களுக்கான நம்பிக்கை ஏறக்குறைய அவர்களுக்கு போய்விட்டது. தாவீதின் மரபு மறைந்து விட்டது. தாவீதின் குலத்தில் இனி நம்ம அதிலிருந்து வந்து நம்ம யார் ஆள போகிறார்? இன்று அடிமையாக இருக்கிறோம். அரசர்களும் அடுத்தடுத்து வருபவர்களும் நிலையாக இல்லை. மற்ற நாடுகள் நம்ம மீது ஆட்சி செலுத்துகின்றன. எனவே எல்லாம் போய்விட்டது, முடிந்து விட்டது என்று நினைத்த அந்த நாட்களில் தான் எசாயா அந்த அருள் வாக்கு அந்த இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லப்படுகின்றது. அரசர் ஒருவர் வருவார், அந்த அரசர் உங்களுக்கான எல்லாமே உங்களுக்கான அந்த வாழ்வை அவர் தருவார். அந்த புதிய அரசர் தோன்றுவார், அவர் நீதியோடும் நேர்மையோடும் உண்மையோடும் உங்களை ஆட்சி செலுத்துவார் என்று சொல்லுகின்ற பொழுது, அதுதான் ஒன்றுமில்லாமையிலிருந்து கடவுள் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக, அல்லது கடவுள் அவருடைய அந்த கடைக்கண் பார்வை, அவருடைய இரக்கம் நமக்கு கிடைக்கின்ற பொழுது நமக்கு எல்லாவற்றையும் கடவுள் நிறைவாக செய்கிறார் என்பதை தான் நாம் பார்க்கின்றோம். எனவே அன்பார்ந்தவர்களே, இப்படியாக அந்த ஒன்றுமில்லாமையிலிருந்து அல்லது கடவுளுடைய அந்த இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்கின்ற பொழுது இஸ்ரேல் மக்கள் அவர்களுக்கான ஒரு புதிய அரசராக, அந்த மெசியாவாக ஆண்டவர் அவர் எப்படி இருப்பார் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே அதிலிருந்து தொடர்ச்சியாக நாம் அப்படியே பார்க்கின்ற பொழுது, நாம் பழைய ஏற்பாட்டிலே எண்ணெயால் அருள் பொழிவு பெறுபவர்கள் எல்லாமே அவர்கள் குருக்களாக, இறைவாக்கினர்களாக, அரசர்களாக அவர்கள் ஆகிறார்கள். எனவே அவர்கள் வாழ்விலே ஒரு குறிப்பிட்ட திருப்பத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய ஆவியால் அருள் பொழிவு பெறுபவர்கள் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, அந்த இன்றைய முதல் வாசகத்திலே மிக அழகாக சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய அந்த தூய ஆவியால் அருள் பொழிவு பெறுபவர்கள் ஆண்டவரிடமிருந்து சில கொடைகளை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆண்டவருடைய திருவுரத்தை அறிந்து கொள்ள ஞானமும் மெய்யுணர்வும் என்ற அந்த கொடைகளை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆண்டவருடைய திருவுளத்தை செயல்படுத்த நுண்மதியும் ஆற்றலும் என்ற அந்த அறிவுரை திறனும் ஆற்றலும் என்ற அந்த கொடைகளை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாக இருந்து அவருடைய அன்பு பணிகளை செய்திட நுண்மதியும் அச்ச உணர்வும் என்ற அந்த ஆற்றலை பெற்றுக்கொள்கிறார், அந்த கொடைகளை பெற்றுக்கொள்கிறார்கள். எனவே இப்படியாக அந்த புதிய அரசராக மெசியாவாக வருகிறவர், ஆண்டவரால் அருள் பொழிவு செய்கின்றவர், அவர் இத்தகைய அந்த கொடைகளை பெற்றுக்கொள்கிறார். எனவே அவர் இந்த கொடைகளை பெற்று உண்மை, நேர்மை, நீதி என்ற இந்த நிலையிலே தன்னுடைய ஆட்சியை அவர் செலுத்துவார். அது உண்மையின் ஆட்சி, அது என்றென்று நிலைத்திருக்கும் ஆட்சி. அந்த ஆட்சிக்கு என்று முடிவே இராது என்பதை தான் நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த உலக அரசர்கள் அல்லது இந்த உலக ஆட்சியாளர்கள், நம்மை ஆள்பவர்கள், அவர்கள் ஒரு வெறுப்பு, பகைமை, இன்னும் சில நேரங்களில் ஒரு பொய்மை, இன்னும் அதிகாரம், ஆணவம், இதில்தான் அவர்களுடைய ஆட்சி வெளிப்படுகிறது. இப்போது இருக்கின்ற நம்மளுடைய இந்த அரசியல் நிலவரங்களை நாம் பார்க்கின்றோம். ஏதாவது செய்து ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படுத்த முடியுமா? மக்கள் மத்தியிலே இருக்கிற அமைதியை நாம் அப்படியே குலைக்க முடியுமா என்ற ஒரு சூழல் தான் இங்கு இருந்து கொண்டே இருக்கிறது. எனவே நம்மை ஆட்சி செய்கின்ற ஆட்சியாளர்கள், அதிகாரம் படைத்தவர்கள் எல்லாருமே இத்தகைய ஒரு வெறுப்போடு ஏதாவது ஒன்று செய்து நமக்கான ஒரு ஆதிக்கத்தை, நமக்கான மக்கள் மத்தியிலே ஒரு செல்வாக்கை ஏதோ ஒரு முறையில், அது ஒரு தவறாகவோ அல்லது அடுத்தவர்களுக்கு நாம் தீங்கு செய்தோ ஏதோ ஒரு நிலையில் அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியாதா என்றுதான் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டத்திலே, ஆனால் தூய ஆவியாருடைய அந்த அருள் பொழிவு பெற்ற அந்த மெசியாவாகிய ஆண்டவருடைய அரசு என்பது அது உண்மையின் பக்கமாக, நேர்மையின் பக்கமாக எல்லா மக்களையும் ஒன்று சேர்க்கின்ற ஒரு அரசாக தான் அது இருக்கும் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே அது ஆண்டவருக்கு மட்டும்தான், மெசியாவுக்கு மட்டும்தானா என்றால் அப்படியல்ல, மாறாக நம் ஒவ்வொருவருக்குமே இத்தகைய கொடைகள் வழங்கப்படுகின்றன. எப்படி ஆண்டவர் தூய ஆவியார் அருள் பொழிவு பெற்ற பொழுது அவர் இத்தகைய இந்த கொடைகளை பெற்றுக் கொண்டாரோ, அதே போல அதே தூய ஆவியை தான் நாமும் திருமுழுக்கிலே பெற்றுக் கொள்கிறோம். உறுதி பூசுதலிலே நாம் அந்த தூய ஆவியாரை பெற்றுக் கொள்கின்றோம். எனவே ஆண்டவர் இயேசுவுக்கு அவர்கள் வழங்கிய அல்லது மெசியாவுக்கு அவர்கள் வழங்கிய இந்த ஞானமும் மெய்யுணர்வும் அறிவுரை திறனும் அந்த ஆற்றலும் நுண்மதியும் அந்த அச்ச உணர்வும் என்ற இந்த கொடைகளை திருமுழுக்கின் வழியாக நாமும் பெற்றுக் கொள்கிறோம். தூய ஆவியார் நம்முள் இருக்கின்ற பொழுது இந்த கொடைகளை நாமும் நிறைவாக பெற்றுக் கொள்கிறோம். எனவே ஆண்டவர் இயேசுவை போலவே உண்மையோடும் நேர்மையோடும் நீதியோடும் இருப்பதற்கான இந்த கொடைகளை, இந்த இயல்பை நாம் பெற்றுக் கொள்கிறோம். ஆனால் ஏதோ ஒரு தாக்கம், இந்த சமூகத்தினுடைய ஒரு தாக்கத்திற்கு நாம் உட்பட்டு இந்த சமூகம் அல்லது இந்த உலகம் சொல்லுகிற ஒரு சுயநலமான ஒரு பாதையில் தான் நாம் இருக்கிறோம் என்பதும் ஒரு உண்மையாகவே இருக்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய அந்த
ஆவிக்குரிய அந்த இயல்பை பெற்றுக்கொள்கின்ற பொழுது இன்னும் என்ன விதமான மாற்றம் இருக்கும் என்று நாம் பார்க்கின்ற பொழுது விலங்குகளிடையே காணப்படுகின்ற அந்த மாற்றமாக நாம் முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம். அங்கே ஓனாயும் செம்மறியாடும் ஒன்றாக இருக்கும், சிறுத்தை குட்டியும் ஆட்டுக்குட்டியும் ஒன்றாக படித்திருக்கும், அங்கே பசுவும் கரடியும் ஒன்றாக மேயும், ஒரு பச்சிளங்குழந்தை அதனை வழிநடத்து செய்யும், அதனுடைய குட்டிகள் எல்லாமே ஒன்றாக படுத்திருக்கும், ஒரு சின்ன பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வளையினில் தன்னுடைய கையை விடும், அதே போல ஒரு பிள்ளை விரியன் பாம்பு அந்த வளையினிலே தன்னுடைய கையை விடும் என்று இதெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது இதெல்லாம் நடக்குமா, இது ஒரு கற்பனை அளவில் கூட நடக்காத ஒன்றாக இருக்குமோ என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் அந்த இயல்பே மாறுகின்ற பொழுது, அங்கே சிங்கம் வைக்கோல் திங்குகின்ற பொழுது அதன் இயல்பு மாறுகிறது. எனவே இப்படியாக அந்த விலங்குகளுடைய இயல்பு மாற்றத்திற்கு உள்ளாகின்ற பொழுது இது சாத்தியம் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை விண்ணகத்தில் அல்லது மோட்சத்தில் இதுவெல்லாம் இருக்குமோ என்ற அந்த ஒரு எண்ணம் கூட எனக்கு ஏற்பட்டது. இன்னொரு கேள்வியும் கூடவே எழுந்தது, மோட்சத்தில் விலங்குகள் எல்லாமே இருக்குமா? இதுவரை நாம் யோசித்தது இந்த எல்லாமே மனிதர்கள் நாம் மட்டும்தான் மோட்சத்தில் இருப்போம் அப்படின்ட்டு. அங்கே பறவைகள் விலங்குகள் எல்லாமே மோட்சத்தில் இருக்க வாய்ப்பு உண்டா? ஆண்டவருடைய படைப்பு எல்லாமே இருக்கும். ஆமாம், அதை பற்றி நாம் அதிகம் யோசிக்கவில்லை. அது நாம் இருக்கு என்ற உறுதியாக சொல்ல முடியாது, பட் இல்லை என்றும் நாம் சொல்லிவிட முடியாது. ஏன்னா எப்போதுமே கடவுளுக்கு தன்னுடைய படைப்பின் மீது ஒரு குறிப்பிட்ட அன்பும் அதை பாதுகாப்பதிலே ஒரு மிக கவனமும் இருக்கும். ஏன்னா அந்த உலகத்தை பெருவெள்ளத்தால் அழித்த பொழுது நோவாவிடம் அந்த பெட்டகத்தை செய்ய சொல்லுகின்ற பொழுது நோவா அவருடைய குடும்பத்தினரை மட்டும் கடவுள் காப்பாற்றவில்லை, இந்த உலகில் இருக்கின்ற எல்லா விதமான அந்த பறவைகள் விலங்குகள் அனைத்தையுமே அவர் காப்பாற்றுகிறார். அதனால ஒருவேளை மோட்சம் கூட அங்கே இப்படியாக இருப்பதற்கான அந்த ஒரு வாய்ப்பு உண்டு என்பதை தான். எனவே என்பார்ந்தவர்களே, அந்த ஆண்டவருக்குரிய அந்த இயல்பை நாம் பெற்றுக்கொள்கின்ற பொழுது அது எல்லாமே இன்னும் கடவுள் விரும்புகின்ற வகையிலே அது மிக சிறப்பாக இருக்கும் என்பதை தான் இரண்டாம் வாசகத்திலும் நாம் பார்க்கின்றோம். நீங்கள் ஒருவரை ஒருவர் நீங்கள் தாங்கிக் கொள்ளுங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை காட்டுங்கள் என்பதுதான். எனவே அந்த ரோமியருக்கு எழுதுகின்ற அந்த கடிதத்திலே நீங்கள் அனைவரும் சேர்ந்து எல்லாரும் ஒருமனப்பட்டு நீங்கள் கூடி கடவுளை புகழ்வாயாக என்று தூய பவுல் சொல்வதிலிருந்து அங்கே இருக்கின்ற இஸ்ரேல் மக்கள், யூதர்கள், புற இனத்தார் என எல்லாரும் சேர்ந்து கடவுளை புகழ்கின்ற பொழுது அல்லது ஒற்றுமையாக ஒரே மனதோடு வந்து கடவுளை புகழ்கின்ற பொழுது இன்னும் கூடுதல் ஆசீர்வாதம் அந்த மக்களுக்கு கிடைக்கும் என்பதுதான். இங்கு நாமும் வந்து செபிக்கின்ற பொழுது எல்லாரும் ஒரு மனத்தோடு நாம் அனைவருமே கடவுளுடைய பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், அவன் என் நண்பன், இவன் என் சகோதரன், இவன் என இந்த கடவுளால் படைக்கப்பட்டவன் என்ற இத்தகைய எண்ணத்தோடு நாம் ஒருவர் மற்றவரை பார்த்து இந்த ஆலயத்திற்கு வந்து செபிக்கின்ற பொழுது அது நிச்சயமாக இன்னும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு கூடுதலாக கொண்டு வருகின்ற ஒன்றாகவே இருக்கிறது. இன்றைய நற்செய்தியிலும் நாம் பார்க்கின்றோம், தூய திருமுழுக்கு யோவான் அந்த மக்களுக்கான அழைப்பை தருகின்ற பொழுது நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை உங்களுக்கு ஏற்ற அந்த செயல்களால் அதை வெளிப்படுத்துங்கள் என்று. எனவே நாம் மனம் மாறிவிட்டோம் அல்லது ஆண்டவருக்குரிய இயல்பை நாம் பெற்றுவிட்டோம் என்றால் அதை நாம் செயலில் காட்ட வேண்டுமே ஒழிய மாறாக நான் எனக்கும் கடவுளுக்கும் இடையே இருக்கின்ற அந்த தனிப்பட்ட உறவு அல்லது கடவுள் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறார், மற்றவர்களுக்கு நான் என்னுடைய அன்பை காட்ட தேவையில்லை, உதவி செய்துதான் இதை என்னுடைய அன்பை நான் வெளிப்படுத்த வேண்டுமா என்றெல்லாம் பல நேரங்களில் நாம் கேட்கின்றோம். ஆனால் நாம் மனம் மாறியவர்கள் அல்லது கடவுளுக்கு உரியவர்கள் என்பதை நம்முடைய செயல்களால் மட்டும்தான் நாம் காட்ட முடியுமே ஒழிய மாறாக அது எனக்கும் கடவுளுக்கும் இடையே இருக்கின்ற தனிப்பட்ட ஒன்று என்று நாம் சொல்லுகிறோம் என்றால் நம்மையே நாம் சமாதானப்படுத்திக் கொள்கிறோம் என்றுதான் அர்த்தம். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த கடவுளுடைய ஒரு இயல்பை பெற்றுக் கொள்வதற்காக மிக ஒரு எளிமையான வழியாக இருப்பது நாம் எளிய ஒரு மனத்துள்ளவராக, எளிய மனம் உடையவராக, எளிமையான வாழ்வை வாழ்கின்ற பொழுது கடவுளுடைய ஆசிரை, அவருடைய இயல்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதுதான். அதை தான் திருமுழுக்கு யோவான் அவருடைய வாழ்விலே நாம் பார்க்கின்றோம். அவர் அங்கே காட்டிலே பாலை நிலத்தில் அவர் இருக்கின்றார். ஒட்டக முடியாலான ஆடை, இடையில் ஒரு தோல் கச்சை, வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் அவருடைய உணவு என்று இப்படியாக மிக எளிமையான ஒரு வாழ்க்கையை திருமுழுக்கு யோவான் வாழ்கின்றார். எனவே இப்படி எளிமையாக இருக்கின்ற அவரிடம் கடவுளுடைய ஆசீர்வாதம், கடவுளுடைய இயல்பு நிறையவே அங்கு குடிகொண்டிருக்கிறது. எனவேதான் அவர் தன்னையே தாழ்த்தி கொள்ளவும் இன்னும் ஆண்டவருக்கான அந்த பாதையை செம்மைப்படுத்துவதிலே ஒரு மிக தெளிவான ஒரு மனது உடையவராகவும் அவர் இருக்கின்றார். ஏனெனில் ஒரு கட்டத்தில் இவர்தான் மெசியாவோ என்ற மக்கள் அவரை தேடி வந்துகின்ற பொழுது, ஆனால் என்னை விட எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்கு கூட எனக்கு தகுதி இல்லை என்று தன்னையே அவர் தாழ்த்தி கொள்வதற்கான காரணமே மிக எளிமையான உள்ளம் கொண்டவராக, அதே நேரத்தில் கடவுளுடைய அந்த இயல்பை பெற்றதனால்தான் இப்படியாக அவரால் தாழ்த்தி கொள்ள முடிந்தது. ஒரு இடத்திலே
ஒரு பெண் எனக்கு புதுமை செய்யும் ஆற்றல் நிறைய இருக்கிறது என்று சொல்லி நன்றாக ஜெபிக்கிறார். அதை நம்பிய மக்கள் அங்கே கூட்டமாக கூடி அவரிடம் சென்று சிலர் அவரிடம் கூட்டமாக கூடி அங்கே அவருடைய ஜெபத்தில் பங்கேற்கிறார்கள். இதை பற்றி கேள்விப்பட்ட ஆயர் அவர்கள் அந்த பெண்ணிடம் உண்மையாகவே புதுமை செய்யும் ஆற்றல் இருக்கிறதா, நீ சென்று பார்த்துவிட்டு வா என்று சொல்லி ஒரு அருட்பணியாளரை அங்கே அனுப்புகிறார். அப்போது அவர் அந்த அருட்பணியாளர் அங்கே சேரும் சகதியும் நிறைந்த ஒரு பாதை வழியாக சென்று அந்த வீட்டை அடைந்து அந்த பெண்ணிடம் நீ என்னுடைய காலடிகளையும் இந்த சேர்ப்பு நிறைந்த என்னுடைய காலையும் கழுவு என்று சொல்லுகின்றார். அப்போது அந்த பெண், எவ்வளவு மக்கள் எனக்காக காத்திருக்கிறார்கள், என்னிடம் போய் இந்த வேலையை சொல்கிறாயே என்று அந்த அருட்பணியாளரை திட்டி அனுப்புகிறார். அப்போது அங்கு திரும்பி வந்த இந்த அருட்பணியாளர் ஆயர் அவர்களிடம், அந்த பெண்ணிடம் புதுமை செய்யும் ஆற்றல் இல்லை, கடவுளுடைய இயல்பு அவரிடம் கொஞ்சம் கூட இல்லை, ஏனெனில் தாழ்ச்சியே அவரிடம் இல்லை என்பதிலிருந்து இதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது என்று அவர் அந்த ஆயரிடம் சொன்னாராம். அன்பார்ந்தவர்களே, அதுதான் பல நேரங்களில் நமக்கு ஜெபிக்கக்கூடிய அல்லது இன்னும் கடவுளுடைய வார்த்தையை விளக்கமாக சொல்லக்கூடிய அந்த திறன், அந்த ஆற்றல் இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக தாழ்ச்சி இல்லை என்றில் கடவுள் நம்மிடம் இல்லை என்றுதான் அர்த்தம் என்பதை இதிலிருந்து நாம் பார்க்கின்றோம். எனவே அன்பார்ந்தவர்களே, கடவுளுடைய அந்த இயல்பை நாம் பெற்றுக்கொள்கின்ற இந்த நாட்களிலே அதற்கேற்ற அந்த ஒரு விருப்பம், அதற்கான முயற்சி நம்மிடம் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். எனவே இந்த நாளிலே இன்னும் கடவுள் விரும்புகின்ற வகையில் நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள, அவர் விரும்புகின்ற அந்த வகையிலே அதற்கேற்ற அந்த மனமாற்றத்தை நாம் பெற்றுக்கொள்ள அதற்கான அருளை இந்த வழியில் நாம் தொடர்ந்து கேட்போம். ஆமென். விண்மையும் மண்மையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தம்மை மகன் துயாவியராய் வந்தாய் வாழ்முறை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையார் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணே மரியிடம் பிறந்தவரா இயேசுவை வரதையாய் நம்புகிறேன். பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வைக்கப்பட்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகாரமோடு இணைந்திடுவேன். திருவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அவர் எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்க, உள்ளம் உடைந்தவர்களை நலமாக்க இவ்வுலகுக்கு வந்தார். அவ்வாறே நம் காலத்திலும் தேவையில் உழல்வோர் அனைவருக்கும் அவர் மீட்பு அளிக்க திருவுளம் கொள்ளுமாறு அவரது இரக்க பெருக்கத்தை கெஞ்சி மன்றாடுவோம். அன்பு இறைவா, நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள் என்பதற்கேற்ப நாங்கள் இந்த திருவருகை காலத்தில் கடவுளுக்கு அஞ்சி வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மருந்தளிப்பது மருத்துவராக இருந்தாலும் குணமளிக்கும் தெய்வம் நீர் ஒருவரே. மருத்துவமனையில் இருக்கும் அனைத்து நோயாளிகளும் விரைவில் குணமடைந்து வீடு திரும்பி மனிதர்களைப் போல இருக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கிறிஸ்துவுக்காக ஒளியானவரே, இரவு முடிகிறது பகல் நெருங்கிவிட்டது என்கின்ற பவுலடியாரின் வார்த்தைகளை மனதில் கொண்டு நாங்கள் இருளின் ஆட்சியை செயல்களை கலைந்துவிட்டு இயேசு கிறிஸ்துவையே ஆடையாக மனதில் கொள்ளும்
ஆடையாக அணிந்து கொள்ளவும் வரம் வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வரங்களை பொழிபவரே எம் இறைவா, எங்கள் குடும்பங்களில் நாங்கள் ஒருவரை ஒருவர் மன்னித்து அன்பு செய்து விட்டு கொடுத்து மனமாற்றம் அடைந்து ஒற்றுமையோடு வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் உள்ள இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே எம் இறைவா, உலகையும் எம் நாட்டையும் ஆளும் தலைவர்கள் அனைவரும் ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரை திறன், ஆற்றல், நுண்மதி, இறையச்சம் ஆகியவற்றை பெற்றவர்களாய் நேர்மையை அரைக்கச்சையாகவும் உண்மையை இடைக்கச்சையாகவும் அணிந்து ஏழைகளுக்கு இறங்கி அனைவருக்கும் நீதி வழங்கி நடுநிலையோடு ஆட்சி செய்யும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் உள்ள இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் தெய்வமே எம் இறைவா, அன்பு, நீதி, இரக்கம் ஆகியவற்றில் காணப்படும் குறைபாடுகள் பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாகியிருக்கும் மக்கள் மீது பரிவு கொண்டு அவர்களது வேதனையை நீக்க உதவ வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விழிப்பாயிருக்க அழைத்த எம் இறைவா, பல்வேறு தெய்வங்களுடன் இன்றைய திருப்பலியில் பங்கெடுத்து கொண்டிருக்கும் மக்கள் அனைவரும் தம் எதிர்நோக்கி காத்திருக்கும் காரியங்கள் நிறைவேறப்பட்டு வாக்கு மாறாத தெய்வமாகிய உம்மேல் இன்னும் அதிக நம்பிக்கை கொண்டவர்களாக தன் நம்பிக்கை வாழ்வை புதுப்பித்துக் கொள்ளும் வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலன்களை அருள்பவரே எம் இறைவா, முதியோர் இல்லங்களிலும் அநாதை இல்லங்களிலும் மருத்துவமனைகளிலும் சிறைச்சாலைகளிலும் மற்றும் தனிமையில் வாடுவோருக்கும் உமது தூய ஆவியின் வல்லமை உடனிருப்பையும் தந்து வழி நடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, எம் திருஅவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், திருப்பணியாளர்கள் அனைவரும் மறைநூல் தரும் திருஅவையை வழிநடத்தும் எம் திருஅவையை வழிநடத்த இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை வழிநடத்துபவரே எம் இறைவா, எம் பங்கையும் பங்கு தந்தையும் பங்கு மக்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். நாங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு ஒரே மனதோடு வாழ்ந்திடவும் எம் பங்கு வளர்ச்சிக்காக நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி பெறவும் பிறருக்கு முன்மாதிரியாக வாழவும் வரம் தர வேண்டும் என்ற இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எதிர்நோக்கோடு வாழ கற்றுத்தருபவரே எம் இறைவா, எம் நாட்டில் எம் பகுதியில் தனிமை, நோய், வன்முறை போன்ற காரணங்களால் வாழ்வில் நம்பிக்கை இழந்து வாடும் சகோதர சகோதரிகள் உம்மீது நம்பிக்கையில் உறுதிப்படவும் ஒருவர் மற்றவருக்கு உதவும் மனப்பான்மையை தர வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் ஊற்றே எம் இறைவா, உலகில் போர்களும் வன்முறை செயல்களும் தீவிரவாதமும் முற்றிலும் மறைந்து அமைதியான சூழல் நிலவும் சமாதானம் தலைக்கும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒற்றுமையாக வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக செபிப்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எல்லாரையும் மீட்கின்ற நீர் எவரும் அழிவுற விரும்புவதில்லை. உம் மக்களின் மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவி சாய்த்திரளும். அதனால் உலகின் போக்கை எங்களுக்காக உமது அமைதியின் வழியில் நெறிப்படுத்தியருளும். உமது திரு அவையும் அமைதியுடன் இறைப்பற்றில் பேரின்பம் கொண்டிருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இதயங்களை மேலே எழுப்புங்கள், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி உடல் எடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்கு உரிய மாட்சியுடன் வரும் பொழுது
இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக் கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. மன்மகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடமாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்று செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்டமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் சத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இளையோ, எங்கள் ஆய ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். சிறப்பாக இவ்வழியில் ஒன்று கூடி ஜெபிக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற குடும்பங்களையும் இன்றைய திருவழிபாட்டை சிறப்பிக்கின்ற அன்பிய குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதித்து நாங்கள் முன்வைக்கின்ற எல்லா வேண்டுதல்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் உடைய இரக்கத்தினாலும் பேரன்பினாலும் நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் மோக்குகுந்தவரா இருந்தோ எங்கள் பாதுகாவலர் புனித சந்தியாகப்ப ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே.
குழந்தைகள் வெளிவிட வருவோம் வேகமாக. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிக்கணையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். எங்களுக்கு எதிரான குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, எங்களிலிருந்து எங்களை விட்டோம். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறியே உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதியாரோடும் எமக்கு அமைதியாரோடும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் உம் திருவுடலும் திரு ரத்தம் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமொழிக்கும் மருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்தில் பங்கு கொள்ள அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆமென். எழுந்து நிற்போம். இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலக பொருட்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்துக்கு உரியவற்றை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் ஆற்றலின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பு அளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உம்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர்
தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கின எலிசா வழியாக கற்பித்து உமது படைப்பு பொருளாகி இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியறள உமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியிட செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்திருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவருக்கும் ஆசி அளிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனின் அன்னையா புனித கன்னிமரியே